ஓலைச்சுவடி. நூற்றாண்டுகளா என்ன ஒரு ரகசியமா வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை முழுக்க என்னுள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மக்களே வணக்கம், நான் தான் ஓலைச்சுவடி. இந்த வீடியோல நாடி ஜோசியம் உண்மையிலேயே சரியா அல்லது சிலர் பயன்படுத்தும் மனவியல் ட்ரிக்குகளா என்பதை தெளிவாக சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாடி ஜோசியம் சொல்வது என்னன்னா, உங்க விரல் ரேகை வைத்து உங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டிருக்குன்னு. ஆனா இது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இருக்கு. அது எப்படின்னா, என்ன கையில வச்சுக்கிட்டு எதையோ வேகமா படிச்சுக்கிட்டே டப்னு நிப்பாட்டி உங்களை பத்தி உங்கள்கிட்டயே கேட்பாங்க. அப்படியே உங்க ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்களும் பதட்டத்துல ஆமாஞ்சாமி போடுவீங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, முன்ஜென்ம சாபம் இருக்கு, அது இதுன்னு உங்களுக்கு பொருத்தமான விஷயங்களை அடிச்சு விடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? முக்கியமான பாயிண்ட், இங்க தான் ஸ்கேம் ஆரம்பம். நம்ம பயம். நம்ம பயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெரிய துஷ்டம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அப்பதான் நீங்க இந்த பில்லி சூனியத்திலிருந்து தப்பிக்க முடியும், இந்த சிக்கலை தீர்க்க முடியும்னு அதுக்கு ஒரு சூப்பர் பரிகாரம் இருக்கு. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவா ஒரு எதிர்காலம் வரப்போகுதுன்ற போல வேற ஒரு ஜும்கானா ஸ்டோரி சொல்லுவாங்க. கடைசியில ஒரு ட்விஸ்ட். அது இங்க தான் பண்ணணும்னு, அதுக்கு இவ்ளோ பணம் ஆகும்னு சொல்லிட்டு லம்பா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு டைம் லிமிட் வச்சு நம்மளை யோசிக்க விடாம லாக் பண்ணுவாங்க. ஒருவேளை நாம பணம் கொடுக்க யோசிச்சா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வேணா பரிகாரத்தை குறைச்சு பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஊர்ல சாமி டிஸ்கவுண்ட் கேட்கும்? இப்படியாச்சும் காசு பிடுங்கணும்ன்றது தான் இவங்க நோக்கமே. மக்களே விரல் ரேகை மூலம் வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல. எல்லார் வாழ்க்கையும் முன்னாடியே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றது லாஜிக்காவும் சயின்டிபிக்காவும் பொருந்தாது, சாத்தியம் இல்ல. அதனால் மக்களே எல்லாம் பிசினஸ் ஆகியாச்சு. உங்க வாழ்க்கை யாரும் எழுதல, நீங்க எடுத்த முடிவுகள், நீங்க செய்யும் முயற்சிகள், அதுதான் உங்க ஃபியூச்சரை உருவாக்குது. சோ உங்க வாழ்க்கை உங்க கையில தான். நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஆதாரம் இல்லாததை நம்பாதீங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத வாழ்க்கைய வாழ பழகுங்க. எல்லாரையும் சொல்லல, மக்களை ஏமாத்தி பிழைக்கிறவங்கள தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள் உங்களை பயமுறுத்தி ஆட்டைய போட பாக்குறாங்க. ஏமாற வேண்டாம் மக்களே. இந்த உண்மையை ஷேர் பண்ணுங்க, மற்றவரையும் ஏமாற்றத்திலிருந்து காப்பாத்துங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் ஜி கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.